64வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில அண்மையில் அறிவிக்கப்பட்டதுங்க. இதுல ராஜமுருகன் இயக்கத்துல வெளியான ஜோக்கர் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை வாங்கியிருக்கு. இன்னும் பல விருதுகள் பெற்றுள்ள நிலையில தேசிய விருது குழுவை கடுமையாக சாடியிருக்கிறார் முன்னணி இயக்குனர் AR முருகதாஸ். தேசிய விருது குழுவில் உள்ளவர்களின் செல்வாக்கும் பாரபட்சமும் தான் இந்த விஷயத்துல தெளிவா தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒருதலைபட்சமானதே என்றும் தனது ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காருங்க. கண்டினியூஸா ஃபிளாப் பிலிம்ஸ்ல கொஞ்சம் ஆடி போயிருக்கும் ஆர்யா தற்போது நடித்து வரும் படம் தான் கடம்பன். இந்த படத்தை அவரு ரொம்ப நம்பி இருக்காருங்க. படத்தோட பெரும்பகுதி காட்சி காட்டுக்குள் எடுக்கப்பட்டாலும் அதிக உழைப்பை இப்படத்துக்காக கொடுத்திருக்கிறாருங்க ஆர்யா. தணிக்கையில யூ சான்றிதழ் இப்படத்துக்கு கிடைச்சிருக்குங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி இப்படம் வெளியாகி இருக்கிறதாம். தனுஷ் இயக்குனரா அறிமுகமா உள்ள படம் பவர் பாண்டி. ராஜ்கிரண், ரேவதி, தனுஷ், மடோனா செபாஸ்டியன், பிரசன்னா, சாயா சிங் உள்ளிட்டோர் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. தனுஷ் தயாரிச்சுள்ள இப்படத்தை கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் வெளியிட உள்ளது. இதன் படப்பிடிப்பு முழுமையா முடிவுற்று இறுதிக்கட்ட பணிகள்லாம் துரிதமா நடைபெற்று வந்தன. அனைத்து பணிகளும் முடிவுறவே தணிக்கைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. பவர் பாண்டி படத்தை பார்த்து யூ சான்றிதழ் வழங்கவே மகிழ்ச்சி அடைந்தது படக்குழு. இதனை தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அண்மையில பாஷா படம் டிஜிட்டல் வடிவத்துக்கு மாற்றி நவீன ஒலி அமைப்புடன் வெளியிட்டது. அதற்கு வரவேற்பு கிடைச்சது. பிறகு தயாரிப்பாளர் RM வீரப்பனை சமீபத்தில் ரஜினி சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது பாஷாவின் டிஜிட்டல் வடிவத்துக்கு பாராட்டு தெரிவித்த ரஜினி, இப்போது சத்யா மூவிஸ் ஏன் படம் எடுக்கலன்னு கேட்க, நாங்க இனிமே படம் எடுத்தா பாஷா 2ஆம் பாகம் தான் எடுப்போம்னு அவர் தெரிவிக்க, சில மணித்துளிகள் அமைதி காத்த ரஜினி, சரி கதை கேளுங்க, நன்றாக அமைஞ்சா சேர்த்து பண்ணலான்னு கூறியிருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்துல கடைசியா வெளிவந்த சென்னை 28 செகண்ட் பார்ட் வெற்றிகரமா ஓடிச்சுங்க. இந்த படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கும் அடுத்த படத்தை அம்மா கிரியேஷன் சிவா தயாரிக்க போறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பூஜையும் போடப்பட்டது. ஆனா அந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்கன்னு குறித்து எதுவும் சொல்லலங்க. இந்நிலையில வெங்கட் பிரபு இயக்கும் அடுத்த படத்துல கயல் சந்திரன், நிவேதா பெத்ரோஜ் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களை நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இது முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக இருக்குமா. இயக்குனர் சங்கர் தயாரிப்புல சிம்புதேவன் இயக்கத்துல வடிவேலு, மோனிகா, தேஜஸ்ரீ உள்ளிட்டோர் பலர் நடிச்ச 2006ஆம் ஆண்டு வெளியான படம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. பெரும் வரவேற்பை பெற்ற இப்படத்தோட 2ஆம் பாகம் ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கும் முயற்சியில இறங்கியிருக்கிறார் சிம்புதேவன். இளைய தளபதி விஜய வச்சு புலி படத்தை இயக்கி படுதோல்வியை சந்தித்த தன்னுடைய உதவியாளரான சிம்புதேவனுக்கு உதவி செய்யும் எண்ணத்துல இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிறார் சங்கர். 2ஆம் பாகத்துக்கு தன் சம்பளத்தை ஏகத்துக்கும் வடிவேலு உயர்த்த இப்போ வடிவேலுக்கு பதிலா சூரிய வச்சு இயக்க போறதா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருதாம்.